குருநாதர் சர்க்குரு மூட்டைசாமியின் அடியார்கள் திருக்கமலங்களை வணங்கி இன்று நமது திருச்சி ஜெயலட்சுமி அவர்கள் வீட்டில் சுவாமி அவர்கள் தீப ஒளியில் நடனமிடும் நிகழ்வு, தீப ஒளியில் பல அதிசயங்களை நடத்தும் நிகழ்வு மற்றும் பட்டாம்பூச்சி வடிவில் நடத்தும் அதிசய நிகழ்வு, பச்சை நிறமுடைய வெட்டுக்கிளி வடிவில் நடத்தும் அதிசய நிகழ்வு, சாம்பிராணி புகையில் நடத்தும் அதிசய நிகழ்வு, இதேபோல் எத்தனையோ நிகழ்வுகளை இவருக்கு சுவாமி நடத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜெயலட்சுமி அவர்களும் சுவாமியை நேரடியாக பார்த்ததில்லை. இவருக்கு சுவாமியை பற்றிய செய்திகள் தெரிந்து கடந்த ஒரு 2-2.5 வருடங்களுக்குள் தான் இருக்கும். மேலும் இவரது மகனுக்கு அந்த MBBS என்று சொல்லக்கூடிய டாக்டர் சீட் சுவாமிகள் மூலமாகத்தான் சுவாமிகளிடம் வேண்டித்தான் கிடைத்திருக்கிறது. இவரது மகளுக்கும் மிகவும் போராட்டம் செய்து டாக்டர் சீட்டே கிடைக்காது என்று ஜாதகர்கள் சொல்லியதெல்லாம் தாண்டி சாமியின் அருட்கடாட்சத்தால் 45-48 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கிடைத்திருக்கிறது. அப்படி 2 டாக்டர்களை இவர்கள் வீட்டில் சாமி உருவாக்கியுள்ளார். அப்படிப்பட்ட சுவாமிகள் அவர்கள் இந்த திருச்சி ஜெயலட்சுமி அவர்களை தன் மகள் போல் ஏற்றுக்கொண்டு அங்கு அந்த பாசபந்த பிணைப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சுவாமியிடம் பாசம் காட்டிய காரணத்தால் அவரும் அதேபோல் பாசத்தை, அன்பை காட்டியிருக்கிறார் என்று இந்த நிகழ்வின் மூலம் உங்களுக்கு விளக்க உள்ளோம். அதாவது திருவாசகத்தில் ஒரு வாசகம் உண்டு. வேதமும் வேள்வியும் ஆகினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆகினார்க்கு, ஜோதியும் இருள் ஆகினார்க்கு, துன்பமும் இன்பம் ஆகினார்க்கு, பாதியும் முற்றும் ஆகினார்க்கு, பந்தமும் வீடும் ஆகினார்க்கு, ஆதியும் அந்தமும் ஆகினார்க்கு, ஆடப்பொற்சுன்னம் இடித்திடாமே. அதாவது மறைநூலும் அதனுள் காணப்படும் வேள்விகளும் தோன்றி நிகழச் செய்தவர்க்கு, மெய்யற்கு மெய்யாயும் பொய்யற்கு பொய்யாயும் இருப்பவர்க்கும், ஒளியும் இருளும் ஆனவர்க்கு, துன்பமும் இன்பமும் ஆனவர்க்கு, ஆணாக பெண்ணாக இருமையும் கலந்த வடிவமாக விளங்குகின்றவர்க்கு, உயிர்களது பாசப் பிணைப்பிற்கும் முக்திக்கும் காரணமானவர்க்கு, உலகிற்கு முதலும் முடியுமானவர்க்கு திருமொழியிட திருப்பொற்சுன்னம் இடிப்போமே என்று மாணிக்கவாசக பெருமான் அந்த பொற்சுன்னம் எடுப்பதை பற்றி சிவபெருமான் மீது ஒரு பாடல் பாடினார். அதேபோல் அந்த மாணிக்கவாசக பெருமான் இன்னொரு பாடலை சொல்கின்றார். வாராண்ட கொங்கை சேர் மனையிற் சேரும் மாதேவா மாதேவா என்று வாழ்த்தி, நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம், காராண்ட மலைபோல கண்ணீர் சோர கண்மணமே நன்மணமாக கரையப்பெற்றோம், பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் பணிகேட்க கடவோமோ பற்றற்றோமோ. அதாவது சிவனது அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? பற்றற்றவர்கள். யானை மேல் அமர்ந்து உலகினை ஆளும் வல்லமை படைத்த மன்னர்களின் ஆணைகளை செவிமடுக்கக்கூட மாட்டார்கள். வாரால் இழுத்து கட்டப்பட்டுள்ள கனத்த கொங்கைகளை கொண்ட மகளிருடன் சேர்ந்து வாழும் இல்லறத்தா நிலையினின்று பிரிந்து தனித்து வாழக்கூடியவர்கள். சமணரிடம் பழகிய நிலையில் பெற்ற தீய பழக்க வழக்கங்கள் ஒளிய பெற்று அதிகாலையில் எழுந்து நறுநீராடி திருநீரணியும் நற்பழக்கம் சைவம் சார்ந்தபின் பெற்றோர்கள். மன்னரின் ஆணைக்கு இல்லுறைவோரை கட்டுப்படுபவர். யாம் பற்றற்ற துறவி, அவரின் ஆணை என்று என்னை ஒன்றும் செய்யாது, சிவனின் ஆணை ஒன்றை என்னை கட்டுப்படுத்தும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த ஜெயலட்சுமி அவர்களும் யாருடைய ஆணையும் யாருடைய செயலும் என்னை ஒன்றும் செய்யாது, சுவாமி அவர்களுக்கு நான் செல்ல மகள், அவர்கள் எப்பொழுதும் என் வீட்டிலே தான் இருக்கிறார், என்னுடைய தான் இருக்கிறார், தீப ஒளியாக இருக்கின்றார், பச்சை நிறமுடைய அந்த விட்டில் பூச்சியாக வெட்டுக்கிளியாக இருக்கிறார், மரக்கலருடைய வெட்டுக்கிளியாக இருக்கிறார் என்றெல்லாம் அவரது வீட்டில் நடந்த நிகழ்வுகள் அவருக்கு காட்டுகின்றன. பைரவர் வடிவில், நாய் வடிவிலும் சுவாமி அவர்கள் அங்கு நடமாடுகிறார். அவரது பாத சுவடுகளும் அங்கு தெரிகிறது. புகை வடிவில் காற்றில் கலந்திருக்கின்றார். இவ்வாறு
ஐம்பூதங்கள் வெளிவிலும் ஜெயலட்சுமி வீட்டில், ஜெயலட்சுமி மனதில், ஜெயலட்சுமி ஆன்மாவில், ஜெயலட்சுமியோடு கலந்து சுவாமி அந்த தந்தை போல் பாசத்தை காட்டுகின்றார். இதேபோல்தான் நமது சென்னை பக்தர் ஒருவருக்கு அவரை ஆண்டாளாக பாவித்து அந்த காதலன் பாவையை அந்த பாவையை காதலன் அந்த கருணையை, காதல் கருணையை அந்த பாவையின் மேல் காட்டினார். அதாவது இது எதை போல் இருக்கிறது என்றால், கோதை நாச்சியார் அவர்கள் எப்படி கண்ணன் மீது காதல் கொண்டாரோ அதேபோல் இங்கு ஆண்டாள் வடிவில் உள்ளவர் சுவாமி மீது கொண்ட காதலால் அங்கு காதலனாக மாறி இருக்கின்றார். நமது சுசிலா துரைராஜ் அவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த பக்தர் சுசிலா துரைராஜ் அவர்களுக்கு நேரிலே வந்து காட்சி தந்து அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார். இந்த மகளிரெல்லாம் புண்ணியம் செய்த மகளிர் என்று அவர்களது திருப்பாத கமலங்களை வணங்கி இப்பொழுது நமது ஜெயலட்சுமி அவர்களின் அந்த வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி பார்ப்போம். ஜெயலட்சுமி அவர்கள் முதலில் டாக்டர் சீட் பையனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சுவாமி சமாதிக்கு சென்று அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். பிறகு பிள்ளைக்கு டாக்டர் சீட்டே கிடைக்காது, கண்டிப்பாக இவரது பிள்ளை டாக்டர் ஆக முடியாது, ஜாதக ரீதியாகவும் வாங்கியிருக்க மார்க்குக்கும் என்று எல்லோரும் சொல்லியும் குருநாதர் அவர்களை முழுமையாக நம்பி என் அப்பா எனக்கு டாக்டர் சீட் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பார் என்று நம்பி அந்த நம்பிக்கையோடு திருச்சமாதிக்கு சென்று போகுமிடமெல்லாம் சாமியை வணங்கி கடைசியில் 48 நாள் 50 நாள் போராட்டத்திற்கு பிறகு அங்கும் அந்த 48 நாளும் அந்த பெண் தங்கியிருந்த இடத்திலும் அந்த பட்டாம்பூச்சி வடிவிலும் இவரது வீட்டில் அந்த பெண் தங்கியிருந்த ஹாஸ்டலில் அந்த பச்சை வெட்டுக்கிளி வடிவிலும் வந்து சுவாமி அவர்கள் கூடவே இருந்து அந்த டாக்டர் சீட்டை வாங்கி தந்திருக்கிறார். இப்பொழுது ஜாதகமும் பொய்யாகிவிட்டது. இவர்கள் குரு மீது கொண்ட நம்பிக்கை, அப்பா மீது மகள் கொண்ட நம்பிக்கை உண்மையாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஜெயலட்சுமி வீட்டில் தீப ஒளி வெவ்வேறு விதமாக காட்சியளிக்கிறது. ஒரு சில தீப ஒளிகளை உங்களுக்காக போட்டு காட்டுகிறேன். பனிலிங்கமாக கூட அந்த தீப ஒளி காட்சியளிக்கிறது, அமர்நாத் பனிலிங்கமாக. பிறகு அந்த தீப ஒளியில் சுவாமிகள் சயனம் செய்வது போல் தெரிகின்றது. அதில் சுவாமிகள் தில்லை நடராஜன் போல் நடனமாடுகின்றார். மாளாட மழுவாட மங்கை சிவகாமியாட மறைதந்த பிரம்மனாட கோணாட என்று சொல்வது போல் இங்கு ஆட்டம் போடுகின்றார் தீபத்தில். அந்த தீபத்தில் நமது ஓமலூர் ஓச்சராவால் சிவப்பிரபாகர சித்தயோகி பரமஹம்சர் போல் காட்சி தருகின்றார். அந்த தீபத்தில் பாம்பாட்டி சித்தராக காட்சி தருகின்றார். அந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது காற்றிலே கலந்து அந்த புகையானது அந்த சாமியின் அறையை விட்டு வெளியேறாமல் அப்படியே நிலைபெறச் செய்கின்றார். பைரவர் வடிவில் வந்து இவருக்கு எதிரே குச்சியோடு அமர்ந்து ஜெயலட்சுமிக்கு எதிரே இவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இவர் சொல்கிறபடி நடக்கின்றார். இப்படியெல்லாம் சாமிகள் அன்பு காட்டி இந்த பெருமக்களுக்கு தந்தையாய், காதலனாய், குருவாய், தாயாய் இருந்து பேரன்பு செய்கின்றார். எப்பிறவியில் என்ன பாக்கியம் இவர்கள் செய்தார்களோ இப்பிறவியில் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். இதனை சொல்லும் பாக்கியத்தையும் அடியேன் பெற்றிருக்கிறேன். ஜெயலட்சுமி அவர்கள் அந்த வீட்டினிலே என்றுமே சுவாமி தீப வடிவில் பல பல அரும் செயல்களை செய்கின்றார். அதாவது ஒரு நாள் திருச்சமாதியை தீப வடிவில் காட்டுகிறார். ஒரு நாள் மிக பெரும் இவருடைய சமாதி திருப்பாக நிகழ்வுகளை காட்டுகிறார். ஒரு நாள் இவர் பக்தருடன் பேசுவது போல் காட்டுகிறார். ஒரு நாள் அனந்த சயனத்தில் பள்ளி கொள்வது போல், பார்க்கடலில் பரந்தாமன் பள்ளி கொள்வது போல் காட்டுகிறார். நான் அப்படித்தான் அந்த தீபத்தை பார்த்தேன், அதைத்தான் சுவாமி தெரிந்தார். இப்படியெல்லாம் இவர்கள் தீபத்தில் காட்சி அந்த சுவாமி அவர்கள் இவர்களை விட்டு நீங்காது இவர்களுடனே இருந்து இவர்கள் ஓமலூர் சென்றாலும் கூடவே செல்கின்றார், ஓச்சரா சென்றாலும் கூடவே செல்கின்றார், பழனி வந்தாலும் அந்த பஸ்ஸில் கூடவே வருகின்றார், இல்லை காரில் கூடவே வருகின்றார், மீண்டும் வீட்டுக்கு வரும் பொழுதும் கூடவே வருகின்றார். திருச்சமாதியில் இருப்பவர்கள் கூட சாமி அவர்கள் உங்கள் கூடவே செல்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் பெற்ற ஜெயலட்சுமி அவர்கள் வீட்டு தீப ஒளி காட்சியை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று
வள்ளல் பெருமான் சொல்லுகிறது போல் வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. சுவாமிகள் அவர்கள் அடிக்கடி இடும்பன்மலை மற்றும் மோகன் தோட்டத்தில் அமர்ந்து எங்களிடம் சொல்லும் வார்த்தை, எலே காட்டில் பாடுபட்டால் தான் சாமி எப்பவும் பிரயோஜனமாக இருக்கும். காட்டில் பாடுபடுறது வீட்டுக்கு வந்து சேருஞ்சாமி, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. அதனால் இந்த செம்மண் காட்டில் பாடுபடுங்க சாமிம்பார். அதே போல் பாடுபட்ட காரணத்தால், பாசம் அன்பை வைத்த காரணத்தால் இவர்களை விட்டு நீங்காது, ஜெயலட்சுமியை விட்டு நீங்காது வீட்டில் அவர்களுடைய வாழ்ந்து வருகின்றார். அப்பொழுது சுவாமிகள் இவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார் என்றால் சமாதியில் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஏற்கனவே நான் சொல்லியது போல் ஓர் வடிவம் பல உருக்கொண்டு எங்கும் சுற்றித் திரியும், அதுதான் பரபிரம்மம். இங்கும் இருப்பார், அங்கும் இருப்பார். சைனாவில் இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார், ஜெர்மனியில் இருப்பார், கனடாவில் இருப்பார், காரைக்குடியில் இருப்பார், பழனியில் இருப்பார், கணக்கன்பட்டியில் இருப்பார். திருமுருகனாய் காட்சி தருவார், செந்தில் ஆண்டவனாய் சிரிப்பார், மயிலாய் அகவுவார், சேவலாய் கூவுவார், கொடிபறக்க சேவல் கொடிபறக்க சூரனை வெல்லுவார். இப்படியெல்லாம் சுவாமி அவர்கள் இதை சிவன் திருத்தாண்டகம் என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட திருத்தாண்டகத்தை தான் சுவாமி அவர்கள் இவர்களது வீட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நடத்தி கொண்டிருக்கும் அந்த காட்சியினை இப்பொழுது தீப ஒளியில் உள்ள காட்சியினை உங்களுக்காக வீடியோவிற்கு பின்னால் சேர்த்துள்ளோம். மூவுருவின் முதலுருவாய் இரு நான் காண மூர்த்தியே என்று 33 தேவர்களும் மிக்கோரும் சிறந்து வாழ்த்தும் செம்பவள திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமையாள உடையார் என்றே நாவலன் தீயதற்கு நாதனென காவலரே விடுத்தோறும் கடவல்லோம் கடுமையோடு களவற்றோமே. மும்மூர்த்திகளாகி நான்முகன் திருமால் உருத்திரன் ஆகியோர்க்கு முதலில் உருவானவன், அட்டமூர்த்தியாக விளங்குபவன், 33 வகையான தேவர்களுக்கும் அவர்களில் மேலானவர்களுக்கும் தலைவராக விளங்கும் நமது சிவபெருமான். அச்சிவபெருமான் தான் நமது குருநாதர் மூட்டைசாமி. எம்மை ஆளும் தன்மை உடையவர் என்று அழைப்பவர். அவர் ஜெயலட்சுமியின் வீட்டில் தந்தையாக இன்னும் பாசமிகு குருவாக தீபவடி வடிவில் நடனமிடுகின்றார். அதற்கு ஜெயலட்சுமி உரிமை பெற்ற மகளாகவே அவரும் வாழ்கின்றார். ஆக இந்த பெறுவதற்கரிய பெரும்பேரை பெற்ற ஜெயலட்சுமி சகோதரியை நாம் மனமாற வாழ்த்தி, சுவாமிகள் அவர்கள் நாம் பாசம் வைத்தால் ஜெயலட்சுமியோடு மட்டுமல்ல, சுசிலாவோடு மட்டுமல்ல, அந்த கோதை நாச்சியாரோடு மட்டுமல்ல, நம்மோடும் இருப்பார் என்று நம்பிக்கை கொண்டு, நமக்கும் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டு குருநாதரை வணங்குங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.